ஓகேண்ணா. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, அந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்க? இந்த ரத்த தானங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது? எல்லா கட்சியும் மறந்துட்டாங்க, நாம் தமிழர் கட்சியை தவிர. இல்லை, இது நம்ம முதல்ல இந்த ரத்த தானம் ஆரம்பித்ததுங்கிறது மக்களுக்காக இல்லை. ஈழத்தில் நம்ம சொந்தங்கள் வந்து காயப்பட்டு போரால் அவதிப்படும் போது அவர்களுக்கான பேருதவியாக நம்மளால் முடிஞ்ச மிகப்பெரிய உதவியாக அது இருந்தது. அன்னைக்கு தேவைக்கு பொருளாதாரத்தை விட அங்கே நம்ம மக்களுக்கான முதலுதவிக்கான மருத்துவ தேவைக்கான ரத்த தானத்துக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பணி. நம்மளுக்கு இன்னி வரைக்கும் அதை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்து, அங்கே போர் முடிஞ்சிட்டாலும் இந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அங்கே ஈழத்து சொந்தங்கள், இங்கே நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு வந்து அவசர பேருதவிக்காக இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி காலகட்டத்துக்கு சில பேர் அதை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. சில இங்கே தமிழ்நாட்டு மக்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தேவைக்காக மட்டுமே நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்துகிற மாதிரி இந்த குருதிக்குடை பாசறையை பயன்படுத்திக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க ரத்த தேவைக்காக. ஆனால் அது ஒரு குறைஞ்சபட்சம் ரத்தம் தான். இந்த முகாமுங்கிறதே அவசர உதவிக்காக, ஆக்சிடெண்ட் ஆகி இல்லை ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக. ஆனால் இங்கே சாதாரணமாக உடம்பு சரியில்லாமல் சொந்தக்காரராக இருப்பார், பக்கத்தில் தான் இருப்பார், அவரே கூட நல்லா இருப்பார். ஆனால் அவர் ரத்தம் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை டிபெண்ட் பண்ணுவார். அதை கூட முன்னும் எதையுமே பார்க்காம இந்த பிள்ளைகள் நாங்கள் வந்து மக்களுக்காக இதை சேவையாக செஞ்சுட்ருக்கோம். குறைஞ்சது 16 ஆண்டுகளாக 17 ஆண்டுகளாக இதை வந்து நாம் தமிழர் கட்சி செய்து, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இது வந்து ஈழத்து சொந்தங்களுக்காக தன்னுய முயற்சியாக யார் யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இந்த ரத்த தான முகாம் வந்து கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 30 ஆண்டு கால வரலாறு இருக்குது. ரத்த தானம் 2026 தவிர்க்க முடியாத தோல்வி விஜய் வருகைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது தோல்வியாகவே நான் நினைக்கலையே, கருதவே இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தில் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். கோர் ஓட் பேங்க் தெரிஞ்சிருக்கு, யாரோட கோர் ஓட்டு எவ்வளோன்னு. இப்போ நான் திமுகவுக்கு விழுந்தது கோர் ஓட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய விஜயை வச்சுப்போங்க, ஒரு பிம்பம்னே வச்சுக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய சக்தி, நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். அவ்வளோ பெரிய சக்தி வந்தும் ஒரு 1.5 கோடி பேர் உனக்கு எகெயின்ஸ்டாக வாக்கு போட்டிருக்கான் திமுகவுக்கு, 1.25 கோடி பேர் அதிமுகவுக்கு வாக்கு போட்டிருக்கான், 20 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடுறான், இதர கட்சிகளுக்கே வாக்கு விடுது. டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏவே ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ விஜய்ங்கிறது இங்கே அது இல்லை. அவங்கவுங்க கோர் ஓட்டு கரெக்டாக போயிருக்கு. ஒரு எப்பவுமே அந்த மாற்றத்தை தேடி அலைவாங்க இல்லையா அந்த மக்கள், அவங்க தான் முடிவு பண்ணுறவங்க மாற்றத்தை. அவங்கள தேடி தான் நம்ம விதைச்சோம் விதையை. அந்த விதையை இவர் அறுவடை பண்ணிக்கிட்டார், அவ்வளோதானே கண்டி. விஜயால் இங்கே பெரிய அப்படி நான் ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி இது. விஜய் ஒரு பெரிய நடிகர், ஒரு திரைப்பட கலைஞர், அவருடைய பிம்பத்தில் அவர் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா ஏற்றுக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கலாம், நானும் ஏற்றுக்கிறேன். அவர் கை காட்டுற ஒரு ஆளே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாருன்னா இவர் 180 சீட்டு மெஜாரிட்டியில் வந்துருக்கு. 108 போய் நிற்க வச்சுருக்காங்க. அது தவிர்க்க தெளிவாக தெரியுது, திட்டமிட்ட சதி இதுன்னு. விஜயோட வெற்றிங்கிறது விஜய்க்கு சொந்தம் இல்லை, அதை ஒரு உரிமை கொண்டாடவே முடியாது. இது உலக அரசியல். அண்ணன் எதிர்த்து நிற்கிற உலக அரசியலில் அண்ணனை போன்ற தூய தமிழ் தேசியவாதிகளோ இல்லை நல்ல கொள்கை உடையவர்களோ இந்த மண்ணை ஆண்டக்கூடாது, அவங்க மேலோங்கி வந்துட்டா இந்த மண்ணின் வளங்களை திருடுறதுல இவர்களுக்கான பெரிய டிராபேக் ஆகும், அவங்க பின்வாங்க வேண்டியதாக இருக்கும். அதில் ஒரு பொம்மை போலி பிம்பத்தை கொண்டு வந்து வச்சா நம்ம ஈஸியாக எளிதாக வெல்ற முடியும்னு நினைக்கிறான். அதை தான் அவன் உருவாக்கியிருக்கான். விஜய் வெற்றிங்கிறது உலக அரசியலுடைய வெற்றி, அது உலகத்தில் இருக்க பெரிய பணக்கார முதலைகளுடைய வெற்றி. அவர்கள் விருப்பப்பட்டு விஜயை, அதில் ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொல்கிறாரு, 2014 ஜல்லிக்கட்டுக்கு விஜய் வந்ததே நாங்கள் அப்பயே திட்டமிட்டுட்டோம், விஜய் வெற்றி பெறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோன்ற வரைக்கும் இன்றைக்கி இணையத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குது. இதை வந்து இவர்களுக்கு தேவையானதை மட்டும் இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்க்குறவனுக்கு விஜய் பெரிய பிம்பமாக தெரியும். நீங்கள் அங்கேருந்து ட்விட்டர் பக்கம் நவுந்தீங்கன்னா விஜயோட மொத்த பிம்பமும் நாரிடும். நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான தோல்விங்கிறத தாண்டிட்டு இந்த பின்னடைவு காரணம் வந்து சாட்டை துறைமுருகன் தான். தேவையில்லாமல் விஜய் விமர்சித்து ஓட்டு போடணும் ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அண்ணனை சாட்டை, நான் உன்னே ஒன்று சொல்லுவேன், அண்ணன் வந்து சாட்டை அண்ணன் அடித்ததுல மிக தெளிவு. எதுக்காகனா விஜயை பற்றின சில பிம்பங்கள் உடைக்கப்படும் போது தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளில் சில பேர் மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு தெளிவு கிடைச்சிது. இவ்வளவு மோசமானவங்கிறது தெரிஞ்சு போது திருப்பி ரீட்டைன் ஆகும். அவங்க எங்கே இருக்கிறாங்க, இப்போ வெளியே போகிறது நீங்கள் தூசி, அது பறக்கத்தான் செய்யும் காற்றுல, அது சாட்டை அடிக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது. அவர் தெளிவான அரசியலை முன் வச்சு, அவர் ஒன்றும் அவர் பர்சனலாக போய் நிற்கிறேன், அரசியல் சார்ந்து அவர் கொள்கை சார்ந்து அவர் மட்டும் இல்லை எல்லாரும் தானே அதை கேட்டாங்க. என்ன அவர் கொஞ்சம் கூடுதலாக அதில் கவனம் செலுத்தினார்ன்றதுனால அவர் பேர் தெரியப்படுது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அவருடைய அரசியல் வந்து சில இடங்களில் தகர்க்கப்பட்டதே சாட்டையால் தான். பல இடங்களில் அது வந்து இப்போ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த மாஃபியாவை நீங்கள் எதிர்த்து போராட முடியல. ஊடகத்தில் ஒரு தனி மனிதனை நான் வந்து ஒரு கருத்து சொல்ல முடியல. இவன் ஏற்கனவே வந்த பிங்க் பஸ்ஸை இவர் விட்டதுங்கிறான். இன்றைக்கி தேதிக்கு
இப்பவே அவ்வளவு பொய்ய பரப்புறான். அப்ப அந்த பொய் பிம்பங்களை உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைதான், வலிமையான ஆள். அவர் சரியா தான் செஞ்சார். ஆனா ஆளுங்கட்சியா இருந்த திமுக விட்டுட்டு நீங்க வந்து விஜயை டார்கெட் பண்ணி விஜயோட அரசியல் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதுனால தான் வந்து இந்த அதான் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானை பின்பற்றிக்கிற இந்த விஜய் ரசிகர்கள் கூட ஓகே இவங்க வந்து திமுக காசு வாங்கிட்டு ஓட்டு அதாவது விஜய்க்கு ஓட்டை தடுக்கிறாங்கன்னு போயிட்டாங்கிற ஒரு கருத்து இருக்கு. எடுப்பாங்க. இது சிறப்பான கேள்வி. இந்த கேள்விக்கான ஒரே பதில் தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி முழுக்க அடுத்த தலைமுறையை டிபெண்ட் பண்ணி நிக்குது. திமுகங்கிறது ஏற்கனவே அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 5 வருடங்கள்ல திமுக இந்த மண்ணோட மண்ணா சமாதி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த தடவை விஜய் செஞ்சிருக்கலாம், விட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சி அடுத்த தடவை செஞ்சிருக்கோம். இவ்வளவுதான். இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செஞ்சிருக்கு விஜய், அவ்வளவுதானே. கண்டி மாற்றா வந்து டிவிகே வந்திருக்குது, எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக திமுக தவிர இந்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60 காலங்கள்ல எந்த கட்சியுமே, கமல் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, இவ்வளவு பேர் வந்து தன்னோட அரசியல் படத்தெல்லாம் காட்டினாங்க, யாருமே பண்ண முடியல. திராவிடம் இல்லாத தமிழக வெற்றிகளும் ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி பார்வையிலிருந்து எப்படி பாக்குறீங்க? அதை வந்து ஒரு சக தமிழனா அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ் தேசிய கட்சி வெற்றி பெற்றதுல தமிழ் தேசிய ஒரு கண்ணு அது இப்போ இல்லைனாலும் இருந்தாலும் ஒரு தமிழனா ஒரு தமிழனோட வெற்றியை நாங்கள் ஏற்கனவே நடந்த மாதிரி இந்த தூற்றுறதில் நாங்கள் விரும்பலை. அதை போட்டுறோம், வரவேற்கிறோம். திராவிடத்தை அழிச்சதுனால மட்டும்தான் விஜய்க்கு ஒரே ஒரு வாழ்த்து சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் வேற எதுவுமே கிடையாது. இந்த போலி திரைப்பிம்பத்தை உடைக்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் தான் போதும். நான் தான் சொன்னேனே, இது கட்டமைக்கப்பட்டது, இது வந்து உருவாக்கினது இல்லை. நீங்கள் நாம் தமிழர் கட்சி கோர் ஓட்டு 20 லட்சம் ஓட்டை உங்களால் சரிக்க முடியல. ஏன்? அது கட்டப்பட்டது, கட்டமைப்பானது. ஆனால் நீங்கள் விஜயோட கோர் ஓட்டுங்கிறது அது கிடையாது. இந்த இப்போ ஒரு வாங்கியிருக்க இந்த 1.25 கோடி ஓட்டில் வந்து அவர் கோர் ஓட்டு கிடையாது. அது நாளைக்கு வேற ஒருத்தருக்கு மாறும். அது மாற்றத்தை விரும்பின ஓட்டு. அதை விதைச்சது நாம் தமிழர் கட்சி. அறுவடை வந்து மிஷின் மூலியமா பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மக்களே வாக்கு செலுத்தினாங்கன்னா உங்களுடைய 15% 20% ஓட்டு நீங்கள் வாங்கினீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் பல பூத்துக்களில் எங்கள் ஓட்டு திருடப்பட்டிருக்குங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. பாஜக வந்து திட்டம் இது பாஜக செஞ்சதா இல்லை பாஜகவுக்கே ஹெல்ப் பண்ணுறவன் செஞ்சானான்னு எங்களுக்கு குழப்பம் இருக்குது. நேரடி குழப்பமே. இது பிஜேபி ரொம்ப அமைதியாக இருக்குது. இவ்வளவு கள்ள மௌனம் ஒரு மத்தியில் ஆளுங்கட்சி, இவ்வளவு அவருக்கு எகெயின்ஸ்டான குற்றச்சாட்டுகள் இருக்குது. குழந்தைகளை பொது வெளியில் அரசியலுக்கு கூப்பிட்டுருக்காரு. அண்டர் 18க்காக தான் நம்ம அரசியலே பண்ணுறோம். அந்த அண்டர் 18 இவர் மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு, அவங்கள பயன்படுத்தியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய குற்றம். ரெண்டாவது, பணம் கொடுக்கலன்னு விஜயால் சொல்ல முடியுமா? விஜய் வேட்பாளரால் மாறுதட்டி சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும், புதுச்சேரியில் ஜெயிச்ச 2 வேட்பாளருமே காசு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. பல தொகுதிகளில் முன்னணி வாக்குகள் பெற்றாங்க, காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. இதில் என்ன மாற்றம் இருக்குது? இது என்ன கட்டமைப்பு? இது தகர்ந்துரும். நம்ம கூட நாம் தமிழர் கட்சி கூட நின்று போராடுற அளவுக்கு தகுதி பெற்ற கட்டமைப்பு இது இல்லை. இது வந்து இன்னைக்கு எங்களை சிறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் சிறை விலங்க உடைச்சி பழக்கப்பட்ட புலிகள் நாங்கள். அதை உடைச்சி தெளிவாக வெளியே. 2031 வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு வெற்றிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து வர ஆதரவு தான். எங்களுக்கு வெற்றிங்கிறது சீட்டே கிடையாது, ஓட்டு தான். அந்த ஓட்டு கூட எப்படின்னா இந்த 20 லட்சம் மாதிரி தீர்க்கமாக இருக்கணுங்கிறதா எங்கள் எண்ணம். அதை விட அவர்கள் மிகச்சிறந்த அரசியல் தெளிவு பெறணுங்கிறதா எங்கள் எண்ணம். அந்த அரசியல் தெளிவை செய்கிறோம். 31 கண்டிப்பாக வெல்லுவோன்ற உறுதியான நம்பிக்கை இருக்குது.